இந்த வீடியோவில் நீட் தேர்வுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஹோம் பேஜ் வரும். இதில் இங்கே கிளிக் ஹியர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜில் லெஃப்ட் சைடு நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர் இயர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1500 ஓபிசி கேட்டகரி, அதாவது பிசி எம்பிசியெல்லாம் ஓபிசியில் வருவாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1600 எஸ்சி எஸ்டிக்கு 1000 எக்ஸாம் ஃபீஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இது கீழே டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீடுன்னு கொடுங்க. ஸோ அடுத்த பேஜில் உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் நம்பர், மொபைல் நம்பரோட இணைஞ்சிருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். அப்படி இல்லை டிஜிலாக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு பேன் கார்டு இருக்குது, இல்லை பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கடைசி ஆப்ஷன் வந்து பேன் கார்டு, பாஸ்போர்ட்டுன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாரி ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான ஐடி ப்ரூஃப் வந்து நம்பர் வந்து இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் நீங்கள் என்டர் கொடுத்துட்டு வேலிடேட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. இந்த இடத்துல உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து காட்டும். இது எல்லாமே வந்து ஆதாரில் இருக்க டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் உங்களுடைய கேண்டிடேட் நேம் கேட்டிருப்பாங்க. இது வந்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே போல் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய அப்பா பெயர், உங்களுடைய அம்மா பெயர், இது ரெண்டுத்தையும் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, ஆனா பெண்ணான்ட்டு. அதுக்கடுத்து தான் உங்களுடைய நேஷ்னாலிட்டி இந்தியன்ன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். ஐடென்டி டைப்புன்னு கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி ஏதாவது ஒன்று இதில் கொடுத்துக்கலாம். இந்த ஐடென்டி டைப்பில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா பேங்க் பாஸ்புக்கு, 12th அட்மிட் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு, இந்தமாரி ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஆதார் கார்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா மேலே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எனி அதர் வேலிட் கவர்மெண்ட் ஐடென்டி அப்படின்ட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை இந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டு உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருப்பாங்க கீழே, உங்களுடைய வீட்டு டோர் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஸ்ட்ரீட்டு, உங்களுடைய ஏரியா நேமு, இதெல்லாம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுடைய கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கண்ட்ரி செலக்ட் பண்ணது உங்களுக்கு ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது உங்களோட ஏரியா பின்கோடை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து கண்ட்ரி கோடு வந்து 91ன்றதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் மொபைல் நம்பரும் வந்துட்டு கீழே அதே நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. உங்கள் இமெயில் ஐடியை இந்த பாக்ஸில் என்ட்ரு கொடுத்துட்டு அதே இமெயில் ஐடி கீழே கன்ஃபார்ம்னு இருக்கும், அந்த இடத்துலையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட 2 மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இது வந்து விட்டுடலாம். இது வந்து மேண்டேட்ரி இல்லை. உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா இங்கே சேம் அஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ்ன்னு கொடுத்துருங்க. அதுக்கடுத்து தான் உங்களுடைய லாகினுக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். உங்களுடைய பேராக கூட ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்து கூட நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணீங்களோ அதே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயே இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து செக்யூரிட்டி கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி கொஷனில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஆன்சர் வந்து நீங்கள் கீழே கொடுத்துக்கலாம். பர்த் சிட்டி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல பிறந்தீங்களோ அந்த சிட்டி நேம் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த கேப்ச்சா கூட இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுங்க. உங்கள் டீட்டெயில் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதுன்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இங்கே நேமு, ஜெண்டரு, அட்ரஸு, ஃபாதர் நேம், இதுமாரி செக் பாக்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து டிக் பண்ணிடணும். இதெல்லாம் பாக்ஸும் டிக் பண்ணிவிட்டு இங்கே ஐ அக்ரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். உங்கள் இமெயில் ஐடியில் வந்து செக் பண்ணுங்கள். அதில் வந்து ஓடிபி இந்த பாக்ஸில் என்ட்ரு கொடுத்துட்டு இந்த கேப்ச்சா கூட மறுபடியும் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்துருங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மெயிலுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அனுப்பிட்டுருப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்ட்டு வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை இந்த பாக்ஸில் என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கேப்ச்சா கூட இந்த பாக்ஸில் என்ட்ரு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துடணும். ஸோ இப்போ உங்களுடைய லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை. இப்போது கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றதை வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து தான் எமர்ஜென்சி ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க, எமர்ஜென்சி இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த கேப்ச்சா கூட இந்த பாக்ஸில் என்ட்ரு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐ அக்ரின்னு இருக்கும், அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் சேவ்டுன்னு வந்துடும். அடுத்த பேஜில் வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தையான்ட்டு நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைனா நோன்னு கொடுத்துக்கணும்.
அடுத்து 12th வந்துட்டு நீங்கள் எந்த மாநிலத்தில் படிச்சுன்னு இருக்கீங்க அல்லது பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடுனா இங்கே வந்து தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி கேட்டிருப்பாங்க, ஜென்ரலாக, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியான்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்யூ டயபெட்டிக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் நோன்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுடைய பிளேஸ் வந்துட்டு ரூரலில் இருக்கா அர்பனில் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வில்லேஜ்னால் ரூரல்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா அர்பன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆனுவல் ஃபேமிலி இன்கம் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இங்கே 50,000லேருந்து 1 லட்சம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். இல்லைனா 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் அந்த மாதிரி வந்து உங்களுடைய ஆனுவல் இன்கம் என்னவோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பிளாங்க்ஸ் டு மைனாரிட்டியான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டினாக இருக்கீங்க அப்படின்னா பிளாங்க்ஸ் டு மைனாரிட்டி வந்து நோன்னு கொடுக்கணும். அதை தவிர்த்து வந்துட்டு நீங்கள் ஜெயின், புத்திஸ்ட் அந்தமாரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கேட்டிருப்பாங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்கிறீங்களா அல்லது ஏதாவது கோச்சிங் சென்டர் போய்ட்டு படிக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ வீட்டிலேருந்தே படிக்கிறீங்க அப்படின்னா செல்ஃப் ஸ்டடின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோடு கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் நோன்னு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கேப்சா கோடு இந்த பாக்ஸில் என்ட்ரு கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸ் ஐ அக்ரி டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த டீட்டெயில் வந்து சேவ் ஆகிடுச்சு. இதுக்கு ஓகேன்னு கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டான்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு ஸோ உங்களுக்கு நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் வரீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. அதே போல் வந்து கேப்சா கோடை என்ட்ரு கொடுத்துட்டு ஐ அக்ரின்னு சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த டாக்குமெண்ட்டு சேவ் ஆகிடுச்சு. அது அடுத்து தான் வந்துட்டு உங்களுடைய எக்ஸாம் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்துட்டு ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், உருது 4 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஸ்டேட் வந்துட்டு எந்த மாநிலத்தில் வேணும், எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் 2 டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரே மாநிலத்தில் கூட. அடுத்து உங்கள் அப்பா வந்துட்டு என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபார்மர் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவதுன்னா இதில் பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதே போல் உங்கள் அம்மா வந்துட்டு என்ன வேலை செய்கிறாங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கேப்சா கோடு இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ அக்ரின்றதை வந்து செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த எக்ஸாம் டீட்டெயிலும் சேவ் ஆகிடுச்சு. இதுக்கு ஓகேன்னு கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. நீங்கள் 10th எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்களோ அந்த வருஷத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்தது வந்துட்டு நீங்கள் படித்த ஸ்கூல் வந்து ரூரலில் வருதா அர்பனில் வருதான்னு கேட்டிருப்பாங்க. உங்கள் ஸ்கூல் வில்லேஜில் வந்ததுன்னா ரூரல்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா அர்பன் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்ததான் வந்துட்டு அந்த என்ன மாதிரியான டைப் ஆஃப் ஸ்கூலுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கிறதுல வந்து கவர்மெண்ட் எய்டடு, கவர்மெண்ட் ஸ்கூலு, கேந்திர வித்யாலயா இந்தமாரி வந்து நிறைய ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதுவுமே உங்களுக்கு வரல அப்படின்னா ப்ரைவேட் அன்எய்டட்னு இருக்கும், அதே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் படித்தது வந்து எந்த மாநிலம்னு கேட்டிருப்பாங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கணும். தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்னும் கேட்டிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த போர்டுன்னு கேட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆஃப் ஸ்டேட் போர்டுன்றதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை சிபிஎஸ்சி அப்படின்னா சென்ட்ரல் போர்டுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து உங்களுடைய ஸ்கூல் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டில் வந்து ஸ்கூல் நேம் இருக்கும், அதில் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஏரியா, நீங்கள் படித்த ஸ்கூலோட ஏரியா பின்கோடு வந்து இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். அதே போல் 10th மார்க் ஷீட்டோட ரோல் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிவிட்டு 11th டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. 11th பாஸ்டு அப்படின்னா பாஸ்டுன்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி 11th டீட்டெயில் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட நாட் அப்ளிகபிள்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11th அதே போல் வந்து எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, உங்கள் ஸ்கூல் வந்துட்டு ரூரலாக அர்பனாக. ஸோ இதேமாரி 10th எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதே போல் தான் 11th. ஸோ எல்லாமே வந்துட்டு அதேமாதிரி நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு ரிசல்ட் மோடுன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 11th வந்து டோட்டல் மார்க் எவ்வளவோ அதை நீங்கள் இங்கே இந்த இடத்துல டோட்டல் மார்க் வந்து உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்து வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. 600னா 600ன்னு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ இது இந்த இடத்துல வந்து அப்டேன் மார்க்குன்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துடணும். நீங்கள் இதை கொடுத்து முடிச்சதுமே உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்ட்டு அதுவே கால்குலேட் ஆகிடும். ஸோ அதே போல் வந்து 12th டீட்டெயிலும் நீங்கள் கொடுக்கணும். 12th இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்பேரின்னு கொடுங்க. 12th முடிச்சிட்டிங்க அப்படின்னா பாஸ்டுன்னு கொடுத்துங்க. 12th நீங்கள் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த வருஷத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து கோடு கேட்டிருப்பாங்க. இந்த குவாலிஃபையிங் எக்ஸாம் கோடு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயிலில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் குரூப் இருக்கீங்க அப்படின்னா வந்து கோட் 2ன்றதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து 10th 11th என்ன ஃபில் பண்ணமோ அதே தான். ஸோ எல்லாமே வந்து அதேமாதிரி நீங்கள் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து 12th ரோல் நம்பர் கேட்டிருப்பாங்க. இது வந்து மேண்டட்ரி இல்லை, ரோல் நம்பர் தெரியலன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். அடுத்தது உங்களுடைய சப்ஜெக்ட் மார்க்கு கேட்டிருப்பாங்க. டோட்டல் மார்க்ஸ் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள்
டோட்டல் மார்க் 100க்கு அப்படின்னா நீங்கள் 100ன்னு கொடுத்துருங்க. நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ அதை வந்து அப்ளைன் மார்க்கில் வந்து போட்டுருங்க. இங்கிலீஷில் எவ்வளோ எடுத்தீங்க, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கு அடுத்து தான் வந்து ஃபிசிக்ஸ், அப்புறம் பயாலஜி, இந்த வரிசையில் தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் வந்து நீங்கள் மாற்றி போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்ஸ் வருது. ஸோ மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் வரும், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி வரும். அதனால் வந்து இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பார்த்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு போடுங்க. அதே போல் இந்த கேப்சா கோட் இந்த பாக்ஸில் என்ட்ரு கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸ் ஐ அக்ரின்றதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ட்வின்ஸான்னு கேட்டிருப்பாங்க, 2 பேரும் ஒரே சமயத்தில் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆமாம் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ட்வின்ஸோட டீட்டெயில் வந்து இங்கே கொடுக்குறா போல இருக்கும். இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை முறை வந்து நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எழுதிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்து எத்தனை முறை எழுதுனீங்க அப்படின்றத வந்து நம்பர்ஸில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்சா கோடை வந்து இந்த இடத்துல பாக்ஸை டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இதுக்கு ஓகேன்னு கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி ஃபைலாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒயிட் பேக்ரவுண்டு தான் இருக்கணும். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்ற டீட்டெயிலாக வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஸோ அதே போல் சிக்னேச்சர் 4லேருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கும். உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, மேக்ஸ் சைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே போல் வந்து பார்த்துக்குங்க. அந்த ஃபோட்டோ வந்து 10லேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்றது வேறு, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோன்றது வேறு. ஸோ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ரெண்டுமே இருக்கணும் உங்கள்கிட்ட. இந்த இடத்துல சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இதில் வந்து அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ அதுமாரி வந்தால் தான் உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கடுத்து தான் கீழே லாஸ்ட்டாக வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபிங்கர்ஸ் தம்ப் இம்ப்ரெஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி வைக்கணும் அப்படின்னா ஒரு A4 ஷீட்டில் உங்களுடைய 10 விரலை வந்துட்டு பதிராப்போல் வச்சுக்கணும். உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ இது மாதிரி வச்சுட்டு இதையே வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 200 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபைலாக அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. டாக்குமெண்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இதுக்கு ஓகேன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை வெரிஃபை பண்ணலை அப்படின்னா உங்களுடைய வந்துட்டு ஃபைனல் சப்மிட் ஆகாது. ஸோ இதை நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. ஸோ கிளிக்கர்னு கொடுத்து உங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த பாக்ஸில் என்ட்ரு கொடுத்துட்டு இந்த கேப்சா இந்த பாக்ஸில் கொடுத்துருங்க. அடுத்து வெரிஃபை ஓடிபின்னு கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பர் வந்து வெரிஃபைடுன்னு வந்துடுச்சு. இப்போ வந்து ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொபைல் நம்பர் வெரிஃபைடுன்னு இருக்கும் க்ரீன் கலரில். ஸோ இதுமாரி வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் சப்மிட் ஆகும். ஸோ இப்போ கீழே டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஃபைனல் சப்மிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட்டுன்னு கொடுத்துருங்க. ஃபைனல் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இது ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு பே பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ இந்த இடத்துல பே நவுன்னு கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனில் SBI இபேன்னு கொடுத்துருக்காங்க, HDFC கொடுத்துருக்காங்க, கனரா, ICICI இது 4த்தில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் மோடில் உங்களுக்கு வந்து நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, UPIலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் நெட் பேங்கிங் மூலிமா வந்து பே பண்ணுங்கள், உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து மேக் அண்ட் பேமெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஆயிடும். ஸோ பைசா கட்டின பிறகு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இங்கே கோ டு டேஷ்போர்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களோட அப்ளிகேஷன் பேமெண்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்தமாரி தான் வந்து நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்.